அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 3வது வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம இப்போ என்ன சப்டாபிக் பார்க்க போகிறோன்னா, 5வது சப்டாபிக்காக இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் அப்படின்ற சப்டாபிக் தான் பார்க்க போகிறோம். சங்கங்கள் உருவாதல். இந்த லெசன்லேயே முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்டாபிக் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு உருவாகும். இப்போது இந்திய தேசிய இயக்கத்திலேயே முக்கியமான இடமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பொதுவாக எதுக்காக வந்து இந்தியாவில் சங்கங்கள் உருவாகணும், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க இந்தியாவில் வந்து நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிர்வாகம் அப்படின்றது இந்திய மக்களுக்கு வந்து பிடித்தமானதாக இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது ஆங்கில ஆட்சி அப்படின்றது கண்டிப்பாக குறைகளை இந்திய மக்களுக்கு குறைகளாக தான் இருந்தது. ஸோ அப்போ அவங்களை எதிர்த்து சில சங்கங்கள் உருவாகின்றன. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் இது எப்போ உருவாச்சு, யார் உருவாக்கினா, இதுதான் நம்ம இப்போ இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1852 பிப்ரவரி 26ஆம் நாள், ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1852 பிப்ரவரி 26. இதை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியவர் லக்ஷ்மணரசு செட்டி. லக்ஷ்மணரசு செட்டி அப்படின்றவர் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் உறுப்பினராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வர்க்கத்தினர். உறுப்பினர் அப்படின்னு யார் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் வணிக மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த, மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிக்கூடாது. மெட்ராஸ் மாகாணம் என்பது ஒரிசா அதாவது ஒரிசாவின் சில பகுதி வரைக்கும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த ஒரிசா வரைக்கும் வந்து மெட்ராஸ் மாகாணம் போயிருக்கும். ஸோ அப்போ அங்கே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் யார் அப்படின்னா தெலுங்கர்களும் தமிழர்களும் தான் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் இருந்த வணிக வர்க்கத்தினர், வணிக வர்க்கத்தினர் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சங்கம் உருவாகி இப்போ என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சது மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இப்போது பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பட்டய சட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 1853 பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் அப்படின்னு ஒன்று வரும். பட்டய சட்டம், ஓகேங்களா? இப்போது பட்டய சட்டம் அப்படின்னு வருது. இந்த பட்டய சட்டம் வராமல் தடுக்கணும். ஆக்சுவலாக இந்த பட்டய சட்டம் என்பது என்ன அப்படின்னா ஆங்கில பாராளுமன்றம், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிர்வாகம் செய்வதற்கான அனுமதியை வழங்குது தான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த பட்டய சட்டம். இது 1853 சொன்னால் இதுக்கு முன்னாடி என்ன பட்டய சட்டம் வந்திருக்குன்னா 1833, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1813, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பட்டய சட்டங்கள்லாம் வந்திருக்கும். இப்போ இந்த 1853 பட்டய சட்டம் அப்படி வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு மனுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, ஓகேங்களா? யாரு? இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1853 பட்டய சட்டம் வருவதற்கு முன்பாக நம்ம ஆங்கில பாராளுமன்றத்துக்கு ஒரு மனு அனுப்புகிறாங்க. அதில் எப்படி வந்து இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிர்வாகத்தினுடைய குறைகளை, கிழக்கிந்திய கம்பெனியின் குறைகளை எடுத்துரைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன குறைகள் அப்படின்ட்டு இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினர் சொன்னாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் என்ன சொன்னேன், வணிக வர்க்கத்தினர் தானே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வணிகம் செய்யக்கூடியவங்க பொதுவாக என்னது அந்த விவசாய சார்ந்த மக்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள்
ஆங்கிலேயர்கள் விதிக்கக்கூடிய வரிகளை வந்து பெரும் சுமையா பார்ப்பீங்க. என்னன்னா த ரயத்வாரி ஜமீன்தாரி போன்ற வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய விவசாயிகளுக்கு, முக்கியமாக நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் விவசாயிகளுக்கு பெரும் சுமையாக இருக்கும். என்ன அப்படின்னா அதிக வரியை வந்து இவங்க வந்து வசூலிக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ரயத்வாரி ஜமீன்தாரி வரிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரயத் அப்படின்னா ரியாத் அப்படின்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரியாத், ஓகேங்களா, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி, ரைட். ஓகேங்களா? இப்போ விவசாயி நேரடியாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரியை செலுத்துவது. ஓகேங்களா? ஜமீன்தாரி அப்படின்னா விவசாயி இருப்பாங்க, நடுவில் ஜமீன்தார் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. இந்த ஜமீன்தார் விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலிச்சு இந்த ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஜமீன்தாரி முறை அப்படின்றது. ஸோ இது போன்ற வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கடுமையாக காணப்படும். இந்த ஒரு விஷயத்தை இந்த மனுவில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதித்துறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா கால தாமதம் உடையதாகவும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக செலவினங்கள் உடையதாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நீதிக்கு அதாவது நம்ம அட்வொகேட்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியாலிட்டி பார்ப்பானுங்க. பொதுவாக இந்திய அட்வொகேட்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனுங்க பெருசாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது ஆங்கிலேயர்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீதித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ஷியாலிட்டிஸ், ஓகேங்களா, நீதித்துறை என்பது கால தாமதம் உடையதாகவும் செலவினங்கள் உடையதாகவும் இருக்கும் நீதித்துறை. ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ அரசாங்கம் அப்படின்னா மானியம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மானியம் கொடுக்குற அமௌண்ட்டை இந்த சமய பரப்பாளர்கள், அதாவது கல்வி கூடங்கள் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் வச்சிருப்பாங்க, அந்த கல்வி கூடங்களுக்கு மடைமாற்றம் செய்வாங்க. அதாவது என்னன்னா இப்போ விவசாயிகளுக்கான அந்த கொடுக்குற மானியத்தை அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹிந்து டு முஸ்லீம் கிறிஸ்டின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த செலவுகளுக்கு வந்து தான் வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மானிய உதவி திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உதவி திட்டத்தை வரக்கூடிய அமௌண்ட்டை மடைமாற்றம் செய்யறது. இந்த 3 முக்கியமான இந்த குறைகளை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுவில் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான இந்த மனுவில் வந்து இந்த குறைகளை எழுதிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனு அப்படின்றது ஆங்கில பாராளுமன்றத்தில் எந்த நாள் வந்து இந்த மாதிரி விவாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1853 மார்ச். ஓகேங்களா? இந்த மனு அப்படின்றது ஆங்கில பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவது 1853 மார்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக ஒருத்தவங்க இருக்காங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி செய்மோர் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக இருக்கார். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1853 அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வரார். சென்னை வந்து இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை செய்வாங்கல்ல, அதாவது ரயத்வாரி ஜமீன்தார் முறைகளால் விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்களா, இல்லை நீதித்துறை என்பது பார்ஷியாலிட்டியாக இருக்கா, மானிய உதவி திட்டம் எல்லாமே கல்விக்கூடங்களுக்கு மடைமாற்றம், அந்த பணம் எல்லாமே மடைமாற்றம் செய்யப்படுற விசாரிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஊர்லாம் அவர் விசிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குண்டூர், கடலூர், திருநெல்வேலி, சேலம், ஸோ இது போன்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் விசிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ விசிட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1853 ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த பட்டய சட்டம் அப்படின்ற வருவதற்கு அனுமதி வழங்குறாங்க. யார்? நம்ம ஆங்கில பாராளுமன்றம். ஓகேங்களா? ஸோ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வந்து இதில் ஒரு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பட்டய சட்டம், அதாவது பட்டய சட்டம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, இந்த சார்ட்டர் ஆக்ட் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பாராளுமன்றம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் நிர்வாகம் செய்வதற்கான அனுமதியை வழங்குதல் என்பது தான் இந்த பட்டய சட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கும். ஓகேங்களா? சார்ட்டர் ஆக்ட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கேன் கிவிங் பர்மிஷன்ஸ் டு தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனுமதி வழங்கிடுச்சு.
இப்போ இந்த அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா பட்டய சட்டம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ இந்த லக்ஷ்மண் நரசு செட்டி அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்குனவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 1866ஆம் ஆண்டு இயற்கை எய்தியர் இறந்துடுறாங்க. லக்ஷ்மி நரசு எந்த வருடமும் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா 1866. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1881ல் இந்த சென்னை வாசிகள் சங்கம் என்பது பெருசாக இல்லாமல் வந்து நலிவடைஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது உருவாக்குனவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சங்கத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் எந்த தலைவர்கள் எடுக்கல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா 1881ல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது நலிவடைஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த மாதிரி கொள்கைகளை சொல்வதற்காக ஒரு சங்கமே இல்லாமல் இருக்கும். அப்போ முதலில் தோன்றிய சங்கம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன குறைகள் சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா ஒரே நாடு, அதாவது இந்திய மக்களை எல்லாரும் இணைச்சி இந்த சங்கம் உருவாக்கப்படுறதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் அப்படின்னா இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வணிக வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை மட்டும் எடுத்துரைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அதாவது சென்னை வாசிகள் சங்கம். இப்போ இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் நம்ம எதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா, இதை உருவாக்கியவர் தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நான் இது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 இந்த லெவல் தான் எடுக்கிறேன். பிசி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்கியது லட்சுமி நரசு செட்டி எந்த வருடம் 1852 பிப்ரவரி 26 அப்படின்னு நீங்கள் கரெக்டாக இதை மட்டும் விஷயத்தை மட்டும் நாம வச்சிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கினா போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்து போகலாமா? அடுத்தது இந்த இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் அப்படின்ற ரெண்டாவது சங்கமாக எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம், மகாஜன சங்கம். இந்த சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் நலிவடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கற்றறிந்த அதாவது படித்தவங்களாம் எல்லாமே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்ப்பதற்கான ஏதோ ஒரு சங்கம் நம்ம சென்னை மாகாணத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு உருவாகுது. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1884ஆம் வருடம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்கேற்ற தலைவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கணும். தலைவர்கள் ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, ஆனந்த சரளு, இவங்க எல்லாம் முக்கியமான தலைவர்கள் அந்த சென்னை மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதில். ஓகேங்களா? முதல் மாநாட்டில் கலந்துருக்கணும் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பார்த்தீங்க அப்படின்னா உருவாகும். அப்போது இந்த சென்னை மகாஜன சங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைச்சிருப்பாங்க. பெருசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் இதனுடைய கருத்துக்கள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள்கள் நோக்கங்கள் எல்லாமே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஎன்சி அங்கே போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க பாருங்கன்னா இந்திய சங்கங்கள் உருவாதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுதல் தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை கூர்ந்து கவனிச்சிங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1885 டிசம்பர் 28ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். இதை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்க்கணும். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற இந்திய குடிமை பணியாளர். ஓய்வு பெற்ற இந்திய குடிமை பணியாளர். ஓகேங்களா? ஸோ இப்போ
இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறாரு. ஸோ இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இவர் உருவாக்குறாரு, எந்த காரணத்துக்காக இவர் உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 சொல்லியிருந்தேன். அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்திய மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் பல பகுதியில் ஆங்கிலேயர் எடுத்து பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 1875 முதல் 1885 இந்த 10 வருடங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது 1875ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி, அதாவது பருத்தி இழை துணிகள் இருக்கு பார்த்தீங்களா, இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும். இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கணும் அப்படின்ட்டு ஜவுளி உரிமையாளர்கள்லாம் போராட்டம் செஞ்சுருப்பாங்க. ஜவுளி ஆலை உரிமையாளர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1877ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பணிகள் அனைத்தும், அதாவது அரசு பணிகள் அனைத்தும் இந்திய மயமாக்க வேண்டும். அரசு பணிகள் அனைத்தும் இந்திய மயமாக்க வேண்டும். இந்தியர்களுக்கு மட்டும்தான் அரசு பணிகள் அப்படின்ற மாதிரி இந்திய மயமாக்க வேண்டும். ஓகேங்களா? இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1878 பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம், இது எடுத்து போராட்டம். பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம். இந்த சட்டம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிலேயர்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய பத்திரிகைகள் எல்லாமே ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து அதாவது எழுதுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு தேசியவாதத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்து கவர்மெண்ட் எந்தெந்த பத்திரிகைகள்லாம் இந்த ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து எழுதுது அப்படின்னு நினைக்கிறதோ அந்த பத்திரிகைகள் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1883 பார்த்தீங்க அப்படின்னா இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்பர்ட் மசோதா பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இல்பர்ட் மசோதானா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா ஆங்கிலேய நீதிபதிகள் மட்டும்தான் அந்த வழக்கு விசாரிக்கணும். இந்திய நீதிபதிகளுக்கு அப்படின்றது அந்த உரிமை மறுக்கப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ரிப்பன் பிரபு தான் பார்த்தீங்கன்னா அது எதிர்த்து அந்த மசோதா கொண்டு வருவாங்க. அந்த மசோதாவுக்கு ஆதரவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதரவுலாம் நிறைய பேர் தெரிவிச்சிருப்பாங்க, போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்தியாவில் அங்கங்கே நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பிரம்ம ஞான சபை கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கும். பிரம்ம ஞான சபை கூட்டம். ஓகேங்களா? இந்த கூட்டத்துக்கு தலைவராக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஓ ஹியூம். ஓகேங்களா? இந்த கூட்டத்தில் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே போகும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்துரைப்பாங்க. ஸோ அதனால் இவர் கண்டிப்பாக நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு ஒரு தியரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சேஃப்டி வால்வு தியரி அப்படின்றது தான். ஓகேங்களா? இது என்ன சேஃப்டி வால்வு தியரி அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம இங்கே பாருங்க 1857 பார்த்தீங்க அப்படின்னா ரிவோல்ட், அதாவது பெருங்கலகம் அப்படின்னு நடந்திருக்கும். இதுக்கு நடந்ததுக்கான காரணம் என்னன்னா அரசாங்கம் அப்படின்றது ஒழுங்காக நடக்கலை. ஸோ இதனால தான் மக்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றது தான் இதனுடைய மெயின் கான்செப்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்திய மக்கள் எல்லாருமே ஆங்கில அரசாங்கத்து மேலே ஒரு எதிர்ப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு தெரிய வரும்னா ஏஓ ஹியூம். கண்டிப்பாக இங்கே வந்து ஆங்கில ஆட்சி நடைபெறாது, ஒரு பெரிய அதாவது கழகம் நடந்ததில்லை, அது மாதிரி பெரிய கழகம் இன்னொன்று 1880க்கு மேலே நடக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா இவர் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1870க்கு மேலே, அதாவது 70லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்காரா?
கண்டிப்பாக இந்த மக்கள் கூட நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கும். அப்போ மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அரசாங்கத்தை வச்சு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக போராட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அதை போக்கணும் அப்படின்ற பொறுத்த ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னா பாருங்களேன், இப்போது இங்கே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்காங்க, இங்கே இந்தியன் பீப்புள் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னு கிடையாது. அப்போ இவங்களுடைய குறைகளை இவங்க எப்படி நிவர்த்தி செய்வாங்க? இப்போ இவங்களுக்கு ஏதாவது குறைகள் அப்படின்னு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற நம்ம சட்டங்கள் கொண்டு வரணும். ரெண்டு பேருக்குமே கான்டாக்டே கிடையாது. அப்படி இந்த கான்டாக்ட் கொண்டு வர்றதுக்காக தான் நடுவில் இந்த ஐஎன்சி கொண்டு வராங்க. யாரு? ஏஓ ஹியூம். இந்திய மக்கள் வந்து ஐஎன்சியில் வந்து அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த ஐஎன்சி வந்து இங்கிலாந்து அந்த நம்ம இவங்களுக்கு வந்து மகாராணிக்கு வந்து சொல்லும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இந்திய மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நடுவில் ஒரு ஊன்றாக இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்சி யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்றது. ஓகேங்களா? அது எப்படின்னா சேஃப்டி வால்வு தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி வால்வ் தியரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் வடிப்போமா, அப்போ நீங்கள் டப்புன்னு அது ரைஸ் வெந்துட்டோன்னே அது டப்புன்னு ஓப்பன் பண்ணால் படாது வெடிச்சிடும். ஓகேங்களா? அதாவது இருக்கிற சாப்பாடு எல்லாமே செதறி ஊந்துடும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஈஸியாக என்னென்னா மேலே இருக்கிற அந்த நாபை வந்து அழகெடுத்துனா ப்ரெஷர் அழகாக ரிலீஸ் ஆகுமா, அந்த மாதிரி இந்திய மக்கள்கிட்ட ஆங்கில அரசாங்கத்தை எடுத்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதை நம்ம வந்து இந்திய மக்கள்கிட்டயே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்த குறைகளை நம்ம அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கான அந்த என்ன சட்டமோ நம்ம நிவர்த்தி செஞ்சோன்னா கரெக்ட் ஆகிடும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுங்க. 1884 பிரம்மஞான சபை கூட்டம், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 நாள். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படும் பொழுது இருந்த வைசராய் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ வைசராய் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டஃப்ரின் பிரபு. வைசிராய் டஃப்ரின். ஓகேங்களா? லார்ட் டஃப்ரின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இவர் தான் இருந்தால் வைசராய். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சேஃப்டி வால் தியரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டாச்சு. ஓகேங்களா? இதனுடைய முதல் கூட்டம் எங்கே நடந்தது, அதனுடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஐஎன்சியினுடைய முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்குன்னா 1885 பம்பாய். இதனுடைய தலைவர் டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா? டபிள்யூசி பானர்ஜி தான் இந்த கூட்டத்தினுடைய முதல் தலைவராக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூட்டம் 1886 நடக்கும், கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூன்றாவது கூட்டம் 1887 மெட்ராஸ், பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா? அடுத்தது நான்காவது கூட்டம் 888 அலகாபாத். ஐந்தாவது கூட்டம் 1889 மறுபடியும் பம்பாய். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கணும். டோட்டலாக 100க்கும் குறைவான அப்படின்னு சொல்லுவாங்க. 72 பேர் அப்படின்னு சொல்லலாம். 72 பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள், ப்ரெஸ். பத்திரிகையாளர்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நடு வர்க்கத்தினர் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இருப்பாங்க. இப்போது இந்த இந்திய ஐஎன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற உறுப்பினர்கள் நடு வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நடு வர்க்கத்தினர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மருத்துவர்கள், ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வணிக வர்க்கத்தினர், இவங்கெல்லாம் நடு வர்க்கத்தினர், ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஐஎன்சியில் இருக்கக்கூடியவங்க நடு வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐஎன்சியில் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்சி உருவாக்கப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த 3 பிரிவை நம்ம படிக்கலாம். 1885 1905 வரைக்கும் ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1905 1917 வரைக்கும் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் 1917 1947 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீரியடா. இப்போ இந்த ஐஎன்சியில் இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 வருஷம் 1885 1905 வரைக்கும் இருக்காங்களா, இவங்கள மாடரேட்ஸ், மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா காந்தி சகாப்தம், காந்தியன் ஏரா. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது 1885 1905 வரைக்கும் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மிதவாதிகள் என்பவர்கள் யார், இவங்களுடைய செயல்கள்லாம் என்ன, இவங்களுடைய குறிக்கோள் நோக்கங்கள், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அழைச்சிடுறேன். மிதவாதிகள் ஆரம்ப கட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தவங்கள மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். மிதவாதிகள் என்பவர்கள் யாருன்னு அப்படின்னா ஆங்கில அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தான் மிதவாதிகள். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகளின் செயல்பாடுகள்: விண்ணப்பங்கள் கொடுப்பது, மனுக்கள் எழுதுவது, துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, இறைஞ்சுவது, இது போடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இவங்களுடைய செயல்பாடுகள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முக்கிய நோக்கங்களும் கொள்கைகளும், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முக்கிய நோக்கங்கள் மற்றும் கொள்கைகள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த முக்கிய நோக்கங்கள் கொள்கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட்னா இதில் 4 பாயிண்ட் வரும். முக்கியமானது பார்த்துங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு, ரெண்டாவது பொருளாதாரம், மூணாவது நிர்வாகம், நான்காவது நீதித்துறை. ஓகேங்களா. ஐஎன்சியினுடைய முக்கிய நோக்கங்கள் மற்றும் கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியலமைப்பு. அரசியலமைப்பில் நம்ம என்ன பார்க்கணும், சட்டசபை விரிவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டசபை விரிவாக்குதல். இது என்ன சட்டசபை விரிவாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு அப்படின்றது அரசியலமைப்பில் பெருசாக முன்னுரிமையில் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. நாடாளுமன்றத்தில். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உறுப்பினர்களை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா. அரசியலமைப்பில் அது சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம சென்னைவாசிகள் சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள்களாக இருக்கும். அது எல்லாமே இங்கேயும் வந்திருக்கும். ஓகேங்களா. பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த ஜமீன்தார்கள்ட்டிருந்து விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா அதிகமாக இறக்குமதி செஞ்சு ஆங்கிலேயர்களை இறக்குமதி செய்வாங்க. அந்த பொருட்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வரியை விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா. அதாவது ஜமீன்தார்கள்ட்டிருந்து இந்திய விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பொருளாதாரம். ஜமீன்தார்களிடமிருந்து இந்திய விவசாயிகளை காப்பாற்றுதல்.
ஓகேங்களா. அடுத்து நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஆங்கிலேய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் எல்லாமே அதிக அந்த உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன எழுதி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ், அதாவது இந்திய குடிமை பணியாளர் அப்படின்ற ஒரு இந்திய குடிமை பணி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி ஆகணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படித்த மக்களால் இளைஞர்களால் போயிட்டு அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இந்த எக்ஸாம்ஸ் நடக்காது, இங்கிலாந்தில் தான் போய் எழுதணும். ஸோ அப்போ இங்கிலாந்து போகிறதுக்கான அந்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கான நம்ம காசு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிமை பணி தேர்வு அப்படின்றது குடிமை பணி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே சமயத்தில் நடக்க வேண்டும். இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் இந்த குடிமை பணி தேர்வு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிர்வாகத்தில் வரும். இந்த நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆங்கிலேயர்கள் இந்த இந்திய அரசியல் இந்திய நாடாளுமன்றத்தில் கூடிய இந்தியர்கள் ஒரு மாதிரியும் ஆங்கிலேயர்கள் ஒரு மாதிரி நடத்துவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக நீதித்துறை நிர்வாகம் ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்கணும், தனியாக பிரிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கொள்கைகளும் கோரிக்கைகளும் கொண்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி. ஓகேங்களா. ஸோ இந்த 4 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், இதை கரெக்டாக கூர்ந்து கவனிச்சிங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை வரியை ஒழிக்கணும், உப்பு வரியை குறைக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான நோக்கங்களும் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிதவாதிகள்லாம் யார், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய நோக்கங்கள் கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து போகலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதவாதிகள் யார் யார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள முக்கியமாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி இவர் ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா. நௌரோஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே, सुरेंद्रनाथ बैनर्जी, जी सुब्रमण्य अय्यर, ஓகேங்களா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிதவாதிகளை சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மிதவாதிகளை ஒவ்வொருத்தங்களும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் யார் அப்படின்ட்டு. இப்போ தாதாபாய் நௌரோஜி அப்படின்ற முக்கியமாக பார்க்கணும். இந்த தாதாபாய் நௌரோஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படி என்னென்ன பார்க்கலாம். இப்போ இந்த தாதாபாய் நௌரோஜியை நம்ம எவ்வாறு அழைக்கலாம்னா இந்தியாவின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கக்கூடியவர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர். கண்டிப்பாக இந்த கொஷின் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடியது. பிசிக்கெலாம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வருமே. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக யாரை சொல்ல, தாதாபாய் நௌரோஜி. ஓகேங்களா. இவர் எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார் அப்படின்ற கொஷின் கேட்கலாம். 3 முறை தாதாபாய் நௌரோஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்திருப்பாங்க. அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்துங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1886, ரெண்டாவது 1893, மூன்றாவது 1906. ஓகேங்களா. இந்த 3 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1870களில் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் நகர சபைக்கும் மாநகராட்சிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். பம்பாய் நகர சபைக்கும் மாநகராட்சிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது 1892 பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு இந்திய உறுப்பினராக, ஓகேங்களா, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு இந்திய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. பார்லிமெண்ட் நம்ம எழுதுறேன். இந்திய உறுப்பினர், முதல் இந்திய உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாதாபாய் நௌரோஜி.
ஓகேங்களா. அடுத்தது இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பத்திரிகைகள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 2 பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருப்பாரு. ஸோ அப்போ என்னென்ன பத்திரிகை அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எழுதுறேன். பத்திரிகை இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்திரிகை. இது இங்கிலீஷில் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழில் சொல்ல போனால் இந்தியாவின் குரல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் இந்தியா. பட் ஆனால் பொதுவாக இந்த அடுத்த ரெண்டாவது சொல்கிற பத்திரிகை யாருக்கும் அவ்வளோ பரிச்சயமாக இருக்காது. ராசத் கொஃப்தார், ராசத் கொஃப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாதாபாய் நவரோஜி அவங்க நடத்தியிருப்பாங்க. ராசத் கொஃப்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நூல் புக் ஒன்று எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா புக். பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. தமிழில் சொல்ல போனால் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த புக்கு எந்த கோட்பாட்டோட அவர் இணைச்சி எழுதியிருப்பார் அப்படின்னா, அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு தியரி இருக்கும். அதாவது செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஆஃப் வெல்த். ட்ரெயின் ஆஃப் வெல்த். இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் எதுக்காக வந்து இந்த புக்கை எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஆங்கிலேயர் இருக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமான பஞ்சங்கள் வந்திருக்கும். ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான 14 பஞ்சங்கள் வந்திருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி பட்டினியால் இறந்து போயிருப்பாங்க. அதை கூட கண்டுக்காமல் ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க இந்தியாவில் இருந்த வளங்களை எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு எடுத்து சென்றிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இந்த புக்கில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இது இப்போது 1866 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்தியாவில் ஒரிசா அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குமா. இந்த ஒரிசாவில் பார்த்தீங்க அப்படின்னா பசிப்பட்டினியால் 1.5 மில்லியன் மக்கள் வந்து 1866 இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த புக்கை எழுதுவாங்க. பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதாவது இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்த வளங்கள் எல்லாத்தையும் எப்படி எப்படிலாம் சுரண்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொன்று சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல கீழே எழுதுன பார்த்துங்க. 1835 1872 வரைக்கும் ஓகேங்களா ஏறக்குறைய 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஓகேங்களா இடவுள்ள இந்த மதிப்புள்ள பொருட்களை இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான பணம் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆச்சா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வேலை செஞ்சிருப்பாங்க. அது ஒரு ட்ரேட் கம்பெனி தானே வந்து நடத்திட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா. கம்பெனி தான் வந்து இந்தியாவை நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கும் பெருசாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதாவது நம்ம மகாராணி அப்படின்றவங்க 1857 அப்புறம் தான் வருவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தந்தி அதாவது டெலகிராஃப் ஓகேங்களா தந்தி ரயில்வேஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பானுங்க. ஒரு கம்பெனினாலே நமக்கு நிறைய ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பானுங்க. ஓகேங்களா. இப்போ இவனுங்க எல்லாருமே இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறானுங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பென்ஷன் தரணும். ஓகேங்களா. இப்போது இந்தியாவிலிருந்து வரிகள்லாம் வசூலிக்கப்படுது பார்த்தீங்களா. எப்பயுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டில் வசூலிக்கப்படக்கூடிய வரி என்பது அந்த நாட்டின் மக்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யணும். அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னா ஆங்கிலேயர்கள் இருக்கக்குள்ள இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரிகள் அனைத்தும் டாக்ஸ் எல்லாமே யாருக்காக செலவு செய்யப்பட்டிருக்குன்னா பிரிட்டிஷ். ஓகேங்களா.
ஸோ இதன் மூலமாக தான் கண்டிப்பாக இந்திய மக்கள் வந்து வேதனை அடைஞ்சு பசி பட்டியலில் இறந்துருப்பாங்களே தவிர அதெல்லாம் கரெக்டாக நிர்வாகம் இருக்காது. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே இங்கிலாந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம தாதாபாய் நௌரோஜி இந்த எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சானுங்கள்ல, அது இவனுங்களுக்கு எல்லாருக்குமே பென்ஷனு, அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த ப்ராஃபிட், இது எல்லாமே தரதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 30 மில்லியன் பவுண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து இந்த வளங்கள் எல்லாம் சுரண்டி இந்திய மக்களை அழிச்சாங்க அப்படின்றத இந்த புக்கில் அவர் கரெக்டாக எடுத்து வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தாதாபாய் நௌரோஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எத்தனை முறை வந்து இவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார், த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு 4 இது கொடுப்பாங்க, 1905, 6, 7, 8 அப்படின்றது 6 அப்படின்னு நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா, இந்த செஷன் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா இதுவும் கல்கத்தா, இது லாகூர், இது கல்கத்தா, எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது பத்திரிகை, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃப்தார், தென் புக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தாதாபாய் நௌரோஜிலிருந்து. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு மிதவாதி அப்படின்றது நம்ம கரெக்டாக நாம வச்சுக்கணும். அடுத்து போகலாமா? இது எல்லாத்தையும் அழைச்சிட்றேன் நான். அடுத்து முக்கியமான மிதவாதியாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.கே. கோகுலே, கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர். கோபால கிருஷ்ண கோகலே, ஜி.கே. கோகுலே. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜி.கே. கோகுலே அப்படின்றவர் யார் அப்படின்னா நம்ம காந்தியின் அரசியல் குரு. காந்தியின் அரசியல் குரு யாரு அப்படின்னா ஜி.கே. கோகுலே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்டா, இவர் 1905ஆம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கம், இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். ஓகேங்களா? இது ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜி.கே. கோகுலுக்கு ரொம்ப முக்கியம். இது என்ன இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டுகளில் கடும் பஞ்சம், இது பேரிடர் அந்த மாதிரி நிறைய வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தன்னலம் கருதாது, அதாவது சுயநலமாக இல்லாமல், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். கேரளா ஃப்ளட்டு, சென்னை ஃப்ளட்டு, இல்லை எங்கேயாவது சைக்ளோன் வந்தால் வந்து நம்ம நிதி உதவி கொடுக்கறது, போய் எல்லாம் நிறையா வந்து என்ஜிஓஸ்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. என்ஜிஓஸ் மட்டும் இல்லை, இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்கல்ல. அந்த மாதிரி தான் இது என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவில் ஏதாவது பேரிடர் வரக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் எல்லாமே பங்கு பெற்று இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த இந்திய பணியாளர் சங்கத்தில் பயிற்சி அளிக்கப்படும். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அப்ரெண்டிஸுக்கு என்ன சேலரியோ அது மாதிரி தான் இவரும் தருவார். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்போனா ஒரு 10-20 ரூபா அப்படி நாம வச்சுங்களேன், ஏன்னா அந்த காலத்தில். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்ரெண்டிஸ் மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச சம்பளத்தோட இங்கே எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை பேரில் இந்த இளைஞர்கள் எல்லாம் போயிட்டு இந்திய மக்களுக்கு உதவணும் அப்படின்றதான் இந்த இந்திய பணியாளர் சங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இந்திய பணியாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக காந்தி இருப்பாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆளு இந்திய பணியாளர் சங்கத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப் 1 குரூப் 2 எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு டவுட் வரும். இந்த இடத்துல என்னன்னா நியூ புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓல்டு புக்ல 1908ன்னு இருக்கும். நீங்க எதை ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா 1905. இது இந்த ஒரு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுதான் நம்ம கோபால கிருஷ்ண கோகுலே. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்.என். பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்.என். பானர்ஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்டா இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவின் பர்க் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்.என். பானர்ஜி. பர்க், இந்தியாவின் பர்க் என்று அழைக்கக்கூடிய, அதாவது எட்மண்ட் பர்க் அப்படின்ற ஒரு வெளிநாட்டாளு. அவரை வந்து நம்ம இந்தியாவில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக எஸ்.என். பானர்ஜி அப்படின்றவங்க தான் இந்தியாவின் பர்க் என்று அழைக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1876
இந்திய கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. இந்திய கழகம். இந்திய கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1876 எஸ்என் பானர்ஜி அப்படின்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1883 தேசிய பேரவை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த ஐஎன்சியோட இந்திய தேசிய காங்கிரஸோட இந்த இந்திய கழகத்தையும் பேரவையும் பார்த்தீங்க அப்படின்னா 1886 இணைச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவின் பர்க் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் பானர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் இவர் த ஹிந்து சுதேசமித்திரன் இது போன்ற பத்திரிகைகளை நடத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே மாடரேட்ஸ், அதாவது மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக போயிட்டு, அதாவது பொதுவாக மிதவாதிகள் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியில் நல்லது நடக்கும் இந்திய மக்களுக்கு, ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களுக்கு சட்டத்தின் மூலமாக நல்லது செய்வார்கள் அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான் இந்த மிதவாதிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த மிதவாதிகளுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கணும். ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 1885 தோற்றுவிக்கப்பட்ட இந்திய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1905 வரைக்கும் நம்ம மாடரேட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடரேட்ஸ் கிட்ட இருக்கிறது, இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே தீவிரவாதிகள்கிட்ட நிறைய வேறுபட்டு இருக்கும். என்ன அப்படின்னா இந்த விண்ணப்பம் கொடுப்பது, மன்றாடுவது, இறைஞ்சுவது, இது போன்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடரேட் செய்வாங்க. ஓகேங்களா? அப்படி இவங்க கேட்டு சில விஷயங்கள் ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதை மட்டும் கரெக்டாக நாம வச்சுங்க. அப்போது இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்றது எந்த வருஷம் வந்திருக்கும்? இந்திய கவுன்சில் ஆக்ட், கவுன்சில் சட்டம் 1892 வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திய ஐஎன்சியினுடைய நோக்கங்கள் கொள்கைகள் ஒரு பாயிண்ட் பார்த்தோமா, அரசியலமைப்பு, அதை சட்டசபை விரிவாக்குதல் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய உறுப்பினர்களை அதிகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்குமே தவிர மற்றபடி அவங்க எது கேட்டதும் நடந்திருக்காது. ஓகேங்களா? அதாவது விவசாயிகளை ஜமீன்தார்கள்லேருந்து காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வு நடத்துறது, இது போன்ற விஷயங்கள் எதுவுமே பெருசாக நடந்திருக்காது. சட்டசபை விரிவாக்குதல் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற்றிருப்பாங்க. சட்டசபை விரிவாக்குதல், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே நடந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, இப்போ இதில் இந்த பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தவங்கள மாடரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம 3 பேரை குறிப்பிடலாம். அதாவது லால் பால் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது லாலா லஜபதி ராய், இவர் பார்த்தீங்கன்னா லாகூர், அதை பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால கங்காதர திலகர், இவர் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, மும்பை. அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் கல்கட்டா, அதாவது வங்காளம். இப்போ இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 885 ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கருத்து வேறுபாடு அப்படின்றது இந்த 885 1900 இந்த 890 இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து தான் கருத்து வேறுபாடு அப்படின்னு மாறும். என்ன அப்படின்னா இப்போ இந்த ஐஎன்சியினுடைய கொள்கைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருந்திருக்கும். ஆனால் ஒன்றே மட்டும்தான் இந்த 92 மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா இந்த சட்டசபை விரிவாக்குதல் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எந்த விஷயமும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 90க்கு மேலே 1890க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கர்சன் பிரபு அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாப்புல, வைஸ்ராய். இவர் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது வங்காளத்தை பிரிப்பதற்கான செயல்களை எடுத்துட்டு போவாங்க. வங்காளத்தை ரெண்டா பிரிப்பாங்க, வங்காளம்
பிரித்தல். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இவங்க எல்லாம் வெறுப்பாகி இவங்ககிட்ட நம்ம வந்து அதாவது கெஞ்சிட்டு இருந்தால் இந்த வேலை நடக்காது, கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடை வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தீவிரவாதிகளாக மாற முயற்சி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே மாறும். ஓகேங்களா? 1800களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சன் பிரபு வங்காளத்தை பிரிப்பதற்கான செயல்களை முற்பட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதவாதிகள் மீது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கடும் கோபம் வரும். என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க, நீங்கள் ஏன் வந்து அவங்க காலில் தொட்டு கும்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது நம்ம லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இது மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 1896ஆம் ஆண்டு இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கடுமையான பஞ்சம் வந்துடும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், அதாவது பிளேக் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 96-97 வரும். இப்போது பிளேக் நோய் வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. நம்ம திலகர் அப்படின்றவர் என்ன செய்வாங்க அப்படின்னா நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நாடு முழுவதும் பெரிய போராட்டம் நடத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 1897 ஜூலை 27ஆம் நாள் இந்த டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு எக்ஸாம் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 2ல் அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த நாள் தான். ஓகேங்களா? அதாவது இருமுறை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம திலகர் அவருடைய வாழ்நாளில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்களில். அப்போ முதல் முறை அப்படின்றது 1897 ஜூலை 27ஆம் நாள். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 18 மாதங்கள் இவர் வந்து சிறையில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது முறை அவர் எப்போ கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908. ஓகேங்களா? ஏறக்குறைய 6 வருடங்கள் வந்து சிறையில் இருப்பாங்க, அப் டு 14 வரைக்கும். ஓகேங்களா? அப்போது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பாலகங்காதர திலகர் அவருடைய வாழ்நாள் எத்தனை முறை வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா இருமுறை. ஃபஸ்ட்டு வந்து 1897 ஜூலை 27ஆம் நாள். 2வது முறை படி பார்த்தீங்கன்னா 1908 14 வரைக்கும், ஏறக்குறைய எத்தனை வருடம்? 6 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்போது இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திலகர் அப்படின்னா இவர் 2 பத்திரிகைகள் நடத்திருப்பாங்க. மராட்டா கேசரி, மராட்டா அப்படின்ற பத்திரிகை ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்லேயும், கேசரி அப்படின்ற பத்திரிகை மராத்திலையும். ஓகேங்களா? இதன் மூலமாக இந்திய மக்களுக்கு வந்து அவங்க தேசியத்தை புகுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகி 1905 வரைக்கும் இப்போது மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் எந்த முறையில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? தீவிரவாதிகள் அப்படின்றவங்க மாடரேட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை இல்லாமல் வேற மாதிரி ஆங்கிலேயர்களை எதிர்த்து, ஓகேங்களா, சட்டங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்திய மக்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமிஸ்டோட வே. பட் மாடரேட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதாவது அவங்க மனுக்கள் இல்லை விண்ணப்பங்கள் கொடுக்கறத ஏற்று வச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க இப்படின்ற முறையிலையும் மாடரேட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரில் நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டரில் ரொம்ப முக்கியமானதாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கியது யார், எந்த வருஷம், சென்னை மகாஜன சங்கம் அந்த முக்கிய பிரமுகர்கள் யார் எந்த வருஷம், அதுக்கப்புறம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை அப்படின்றது எதன் காரணமாக பண்ணுறாங்க, இது பண்ணுறதுக்கான என்ன நோக்கம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது இதில் டவுட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.